பொன்முடி பேசின மாதிரி ஒரு பிஜேபி ஸ்டேட்டில் ஒரு மினிஸ்டர் பேசியிருந்தார்னா, இங்கே இருக்கின்ற இந்த போலி முற்போக்குவாதிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லாரும் என்ன மாதிரி கோஷம் போட்டிருப்பாங்க? எல்லா சோசியல் மீடியாவும் அப்படியே கடகடன்னு ஆடி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுகிற ஒரு ஆள் எப்படி ஒரு நல்ல மனநிலைமையில் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு அமைச்சரை நீதிமன்றம் கேட்குது. இந்த நீதிமன்றம் எதுக்காகத்தான் இந்த திமுகவை ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா செருப்பால் அடிக்க குறையா எல்லா விஷயத்தையும் கேட்டுருக்குது சார். நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்னத்துரை மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் சார். இந்த இன்சிடென்ட்டும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அங்கே இருந்த அந்த பெருவாரியான சாதி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பெரிய சாதின்னு சொல்கிற மக்கள் அவங்க என்னைக்கா இருந்தாலும் இவன் இப்படி பண்ணதுக்கு நம்ம பழி வாங்கணுங்கிறத ஊரே ஒன்று சேர்ந்து மீட்டிங் போடுது சார். இந்த தகவல் உளவுத்துறைக்கு தெரியாதா? சேகர் பாபு மாதிரியான ஒரு சனாதானவாதியை நீங்கள் வைத்துக்கொண்டு திமுக சனாதான கட்சியிலே இல்லை அப்படின்னு சொல்லி ரவிக்குமார்லாம் இப்படி பிழைப்புக்காக பேசுகிறாருன்னா, இந்த பிழைப்புக்காக பேசிக்கிறதால தாங்க இங்கே பட்டியலினத்துக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. ஃபைன்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி நாச்சல் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த வெறுப்பு பேச்சு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ரீதியில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு டிஜிபிக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கு 4:45 நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறது உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு சீரியஸாக அந்த கேஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது இன்கேஸ் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். பொன்முடி பேசின மாதிரி ஒரு பிஜேபி ஸ்டேட்டில் ஒரு மினிஸ்டர் பேசியிருந்தார்னா, இங்கே இருக்கின்ற இந்த போலி முற்போக்குவாதிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அப்புறம் என்ன இருக்கிற கவிஞர்கள் எல்லாரும் என்ன மாதிரி கோஷம் போட்டிருப்பாங்க? அன்னைக்கு ட்விட்டரும் எல்லா சோசியல் மீடியாவும் அப்படியே கடகடன்னு ஆடி இருக்கும். அப்போது நம்ம இந்த திமுக இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி இருக்குல்ல, கருணாநிதி காலத்தில் இவ்வளோ பேரும் சோசியல் மீடியா இவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை யார் பேசுகிறாங்கிறத வச்சு தான் நம்ம அதை ஒரு போராடக்கூடிய விஷயமா வேண்டாமான்னு முடியும். அந்த கருத்து தப்பாக ரைட்டாங்கிறது யார் வாயிலேருந்து வருதுங்கிறத பொறுத்து தான். பிஜேபிக்காரன் ஏதாவது ஒரு வலதுசாரி வாயிலிருந்து வந்தால் இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட்டு, அவங்க வாயிலேருந்து வந்தால் நம்ம போர்க்கொடி தூக்குறோம். ஒரு திமுக காரங்க வாயிலிருந்து வந்தால் நம்ம எல்லோரும் சைலண்ட் ஆயிடுறோம். அப்போது நம்ம இந்த சென்ஸ் மீடியாவாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாகட்டும் யாருமே அவருடைய பேச்சை ரசிக்கல. எல்லாருமே கடும் கண்டனங்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க சார். கண்டனம் பதிவு பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த கண்டனம்ங்கிறது நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும்? உங்கள் கண்டனங்கள் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சா? கண்டனங்கிறத நீங்கள் அதை அவ்வளோ கட்சி பதவியை விட்டே தூக்கிட்டாங்களே. அது கட்சியில் நீங்கள் பதவி விட்டு தூக்கினா தான் உனக்கு குறைஞ்சபட்ச மரியாதை. ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆஸ் அ கவர்மெண்ட் உங்கள் மினிஸ்டர் ஒரு பெரியாரிய மேடையில் போய் போர்னோ கண்டென்ட்டுமாக பேசிட்டு வந்திருக்கார். 18+ கண்டென்ட் பேசிட்டு வந்திருக்கார். இதை இப்போ கேமரா முன்னாடி பேசுகிறதுனால இவர்னு நான் வலிந்து திணிந்து ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகிறேன். இந்த கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா நான் அவன் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுகிற ஒரு ஆள் எப்படி ஒரு நல்ல மனநிலைமையில் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஒரு நல்ல மனநிலைமையில் அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை வேற உயர்கல்வித்துறை அமைச்சராக ஃபஸ்ட்டு போட்டு வச்சிங்களே. அப்போ முதல்வருக்கு உண்மையிலுமே அவருக்கு இதெல்லாம் ஒரு சென்சிபிளாக தான் இந்த மாதிரி இவரை மினிஸ்டர் ஆக்கணும், அவரை மினிஸ்டர் ஆக்கணுங்கிறத தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் இல்லை தன்னோட சுய முடிவின் கீழ் தான் அது செய்கிறாராங்கிற கேள்வி வருதா இல்லையா? அந்த ஆள் பேசுகிறது மோசமான கண்டென்ட், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு நீதிமன்றம் உங்களை அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்களா போட மாட்டிங்களான்னு கேட்டால் தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? இது பேசுனது எங்கே? பெரியாரிய மேடை. நீங்கள் பெரியாரை பேரை வச்சு என்ன சொல்கிறீங்க? பகுத்தறிவை வளர்த்தாருன்னு சொல்லிட்டு தானே இன்றைக்கி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் பெரியாரை ஒரு படங்காய்ச்சி மரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கருப்பு சட்டை போட்ட ஒவ்வொரு பெரியாரியவாதியும், அது பெரியார் திடலில் இருக்கவங்களும் சரி, அவரை வச்சு வெளியே பல அமைப்புகள் கட்டி குழப்பம் நடத்துகிறவங்களும் சரி, பெரியாரை நீங்கள் என்னவா வச்சுருக்கீங்க? பணம். பெரியாருன்னு பேசுனா உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக பணம் கிடைக்கும் பேசுகிறீங்க. அப்போது அந்த பெரியாரை பேரை சொல்லினா ஒரு மேடையில் உட்காந்து
நீங்கள் என்ன பேசுகிறீங்க? 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அதை கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க. பேசும்போது இன்ன வரைக்கும் இந்த பெரியாரையெல்லாம் மொத்த குத்தகைக்கு எடுத்து பல கோடிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற ஐயா வீரமணி என்ன பேசினார்? இதுக்கு என்ன கண்டனம் தெரிவித்தார் அவர்? அன்னைக்கு அவர் பேசும்போது அந்த வீடியோவில் தெரிஞ்சதுன்னா, பின்னாடி கருப்பு சட்டை போட்ட 2 இளைஞர்கள் இருக்காங்க. அது வெக்கம் இல்லாமல் சிரிக்கிறாங்க. நீங்கள் பொன்முடி மேலே கேஸ் போட்ட மாதிரி கீழே உட்காந்து அதுக்கு கைதட்டி சிரிச்சான் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பெரியாரிஸ்டும், ஒவ்வொரு கருப்பு சட்டக்காரங்களையும், அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து உள்ளே போடணும் சார். நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? பெரியார் பேரை சொல்லி இந்த சமூகத்தில் நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு போங்க, அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் பிழைப்புவாதம், போய் தொலை அப்படின்னு விட்டுருவாங்க மக்கள். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இன்றைக்கி பெரியாரிய கருத்திகள்னு ஊருக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது என்னது? திருமணம் தாண்டிய உறவு. யார் அவர் பேர் என்னங்க? சுபவீரபாண்டியன். திருமணம் தாண்டிய உறவு நல்லதுன்னு பேசுறது ஒரு சமூகத்துக்கான கருத்து. திருமணம் தாண்டிய உறவு நல்லதா கெட்டதான்னு என்கிட்ட கேட்டால் அது வந்து தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. பெரியாரை வச்சு நீங்கள் பெரியாரை வந்து நீங்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவெல்லாம் வச்சுக்கோங்கப்பா, அதுதான் என்னது இந்த சொசைட்டியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோன்னு அதான் பக்கமாக எழுதி வச்சுட்டு போனாரா? நீங்கள் சொல்கிற பெரியாருங்கிற ஒருத்தரோட பேரை வச்சுட்டு கருப்பு சட்டைகளை போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த பாலியல் ரீதியான செக்ஸுவல் அட்ராசிட்டிஸ் தான் எல்லா இடங்கள்லையும். இஎம்ஏ கரெக்ட், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கரெக்ட். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வந்து ஊருக்கா உட்காந்துட்டு என்னது செக்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாலியல் உறவு எந்த ஒரு பொறுப்புகளையும் இதையும் ஏற்றுக்காமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது நாய் பேய் பண்ணுண்டா நாயே, அது நாய் பேய் பண்ணும். அப்போ மனுஷன் நீ பகுத்தறிவு மயிரறிவுன்னு பேசுகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது இந்த மாதிரி கருத்துக்களை அந்த செக்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது மிக தவறான கருத்து. இந்தியா மாதிரியான அதிகம் எஜுகேஷன் இல்லாத ஒரு சொசைட்டியில் நீங்கள் இந்த மாதிரி கருத்தை பரப்ப விடுறது அது பெரியார் பண்ணியிருந்தாலும் தவறு தான். இன்றைக்கி உட்காந்துட்டு அதை சொல்லி குழப்பம் நடத்துகிற வீரமணியும் வேறு யாரும் பேசினாலும் அது தவறு தான். இந்தியா என்ன 100% எஜுகேட்டட் கம்யூனிட்டியா வெஸ்டர்ன் சொசைட்டி மாதிரி? நீங்கள் என்னத்தை பேசணும்? அதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அன்னைக்கே நீங்கள் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சரை நீதிமன்றம் கேட்குது. இந்த நீதிமன்றம் எதுக்காகத்தான் இந்த திமுகவை ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா செருப்பால் அடிக்க குறையாக எல்லா விஷயத்தையும் கேட்டுருக்குது சார். எல்லா வழக்குகள்லையும் நீங்கள் வந்து போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்றம் நொந்து போய் சொன்னாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் கொடுத்த 200க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை வந்து இந்த நீதிமன்றத்துக்கு வந்து ஒபே பண்ணி இந்த அரசாங்கம் ஒபே பண்ணவே இல்லைன்னு ஒரு நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கின்ற அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியை தரீங்கல்ல. இப்போ இந்த பொன்முடியை நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசின உடனே அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் தூக்கி போட்டிருந்தீங்கன்னா பொதுமக்கள் உங்களை மன்னிப்பாங்க. சரி, திமுக இல்லை காங்கிரஸ் அந்த கட்சி இந்த கட்சிங்கிறது மேட்டர் கிடையாது சார். நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்களா? உன்னை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து வச்சுருக்காங்க. அறிவு உனக்கு இருக்குதா இல்லையா? நீ ப்ரொஃபஸராக வேலை பார்த்தியா இல்லையா? நீ குழந்தைகளுக்கு அங்கே டீச் பண்ணியா இல்லையா? எதுவுமே உன்னை பற்றி தெரியாது. உன்னை ஒரு அமைச்சர்னு நான் ஏற்றுக்கிறேன், இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கிறது. அப்போ நாங்கள் உன்னை அமைச்சராக போட்டப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இந்த மக்கள்லாம் முட்டாள்கள்ங்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொன்முடிங்கிற ஆள் பேசுகிறது. ஒரு பொது மேடையில் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்ட ஒரு பதவியில் ஒரு அம்மா வந்து உட்காடுறாங்க. அவங்கள அத்தனை பேத்துக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி எழுப்பி நீ எஸ்சியான்னு கேட்குற. அன்றைக்கே இருந்தாலும் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டை போட்டு விட்ருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு இருந்தாலும் வருவாரா? இப்படி பேசுவாரா? வயசான மனுஷன் தானே அவர். 70 வயசில் நம்ம வீட்டில் இருந்தோம்னா அவரை என்னங்க சொல்கிறோம்? தாத்தான்னு சொல்கிறோம். ஒரு தாத்தா வயசில் ஒரு ஆள் பேசுகிற பேச்சா இது? உங்கள் 4 செவத்துக்குள்ளே என்ன கர்மத்தாவனாலும் நீ பேசிட்டு போகணும், எவன் கேட்க போகிறான்? நீ ஒரு பொது மேடையில், அது பெரியார் பேரை சொல்லிய மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே பொன்முடி பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு? பொன்முடிக்கு தெரியும் இந்த கருப்பு சட்டை கூட்டத்துக்கிட்ட இதை பேசுனா தான் எடுபடும்னு தெரியுது. கருப்பு சட்டை கூட்டத்திட்ட நீங்கள் பகுத்தறிவை பேசின காலமெல்லாம் போய்விட்டது. இன்னைக்கு கருப்பு சட்டை பெரியார் பேரை சொல்லி பிழைக்கின்ற கூட்டத்திடம் விடுதலை, பெண்ணியம், சுயமரியாதை, சாதி ஒழிப்பு பல்வேறு களங்கள்ல வந்து போராடினவங்க கருப்பு சட்டைக்காரங்க. அது அந்த காலம் மலையேறி போச்சு சார். அந்த காலம் மலையேறி போனது. இந்த ஒருத்தர் சொல்ற ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த போராளிகள் நீங்க வந்து தவறா நினைக்க கூடாது. அந்த பின்னாடி நின்று சிரிச்ச உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு தான் இருக்கும், ஒரு 30-35 தான் இருக்கும்.
பொன்முடி சொன்னபோது அந்த வீடியோவில் எங்களுக்கு தெரிஞ்சது பின்னாடி 2 பசங்க நிற்கிறாங்க சார். அவங்க 2 பேரும் யோ வாய முடியான்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யோ வாய முடியான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் சார், கொஞ்சம் பேசுகிறது என்ன பேசுகிறீங்க நிதானமாக பேசுங்க சொல்லியிருந்தீங்கன்னா பொன்முடி அங்கே வாய மூடியிருப்பாங்களா இல்லையா? அந்த 2 பேரும் சிரிக்கிறாங்க. மேடைக்கு கீழே உட்காந்துருப்பேன்னு சிரிக்கின்ற சத்தம் கேட்குது. அப்போ நீங்கள் பெரியாரிய மேடைகளில் என்னத்தை பேசுகிறீங்க? சாதி ஒழிப்பை பேசலை, பெண் அடிமைத்தனம் அதை ஒழிப்பதை குறித்து பேசுவதில்லை, சரிங்களா? வேறு எந்த நல்ல விஷயங்களையும் பேசுறதில்ல. நீங்கள் பாலியல் வகுரங்க விஷயங்களை தான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இதை பேசினா தான் இது கருப்பு சட்டை போட்டவன் கை தட்டுவான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கனால தான் பொன்முடி அப்படி பேசியிருக்காரு. அப்போ அதனால் நீங்கள் வந்து அந்த நீதிபதி வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், அந்த மேடையை கூட்டியவர்கள் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள். நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்னத்துரை வந்து மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறார். இது பெரும் பரபரப்பை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ தொடர்ந்து அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சையெல்லாம் பெற்று வர்றதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரியான இந்த மோதல் போக்கு எப்போது நிறுத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதற்கு என்னதான் தீர்வு? இந்த அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர் இன்னும் உயிரோடு தானே இருக்காரு? இல்லை அவர் தான் போன மாதம் சொன்னார் இங்கே சாதி பிரச்சனைகளே மோதல்களே இல்லைன்னு. போன மாதம் அவர் சொல்லி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை இல்லையா? இந்த நாங்குநேரி சம்பவத்தில் இந்த பையன் அங்கே இருந்தால் அந்த ஊருக்குள்ளே நாங்குநேரிக்குள்ளேயே இருந்தால் பிரச்சனை ஆகும்னு தான் அவனை கொண்டு வந்து நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலில் சேர்த்து திருநெல்வேலி டவுனில் உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் வேறு அவருக்கு சொந்த வீடு அங்கே இருக்குது. நாங்குநேரிக்கு நான் பர்சனலாக போயிருக்கேன் அங்கே. அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் அவங்க அம்மாவை சத்துணவு ஊழியர் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வேறு இடத்துல குடி வைக்கிறீங்க. அரசாங்கம் தான் வைக்குது, சரிங்களா? இப்போ அதனால் வந்து அவங்க மேலே இருக்கின்ற அந்த சாதிய கொடுமையை தீர்ந்துருச்சா? இடம் மாற்றி வைக்கிறதுனால அந்த பையன் மேலே இருந்தால் அந்த சாதியை ஒரு காழ்ப்புணர்வோ இல்லை சாதி வெறியோ அந்த வன்முறைக்கு அவங்க இலக்காகிறதோ நின்று போச்சா? இல்லை. அப்போ இது யாரோட மிஸ்டேக்கு? ஒட்டுமொத்தமான அது டிஎம்கே மிஸ்டேக் அப்படின்னு இதை பண்ணிட்டு போகல. நான் இதை உண்மையிலுமே இதை சீரியஸாக ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பாருங்கள் சார். இந்த இன்சிடென்ட்டும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது களத்துக்கு போனேன். எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அன்றைக்கே வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் சொன்னோம், இந்த கொடுமை வந்து இதோட நிற்காது, இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருந்த அந்த பெருவாரியான சாதி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பெரிய சாதின்னு சொல்கிற மக்கள் அவங்க வந்து என்னைக்காக இருந்தாலும் நம்ம இவன் இப்படி பண்ணதுக்கு நம்ம பழி வாங்கணுங்கிறத ஊரே ஒன்று சேர்ந்து மீட்டிங் போடுது சார். ஊரே ஒன்று சேர்ந்து மீட்டிங் போடுது. இந்த தகவல் வந்து உளவுத்துறைக்கு தெரியாதா? ஊர் இந்த பையனை போய் நாங்குநேரியில் அந்த பையனை போய் சின்னத்துறையை போய் வெட்டுனதுக்கு போகுது. அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குற்றவாளிகளாக உள்ளே போன பசங்களை ஜாமீனில் கொண்டு வரணும்னு குடும்பமாக சேர்ந்து மீட்டிங் போட்டு பொது வெளியில் அவங்க தெருவில் ஒரு 2000-3000 வீடு இருக்கிற தெருவுகளில் மொத்தமாக பெரிய அளவுக்கு இரவுகளில் மீட்டிங் போட்டு பணம் வசூல் பண்ணுறாங்க சார். பணம் வசூல் பண்ணி அந்த கேஸை நம்ம நடத்துகிறோம், வெட்டிட்டு வந்த நம்ம பசங்களுக்கு பாசிட்டிவான தீர்ப்பு, அவங்க குற்றவாளி இல்லைங்கிற தீர்ப்பை நம்ம வாங்குகிறோன்னு இவ்வளோ தூரம் இவ்வளோ வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊருக்குள்ளே 1 நாளோ 2 நாளோ போனால் நாங்கள் இதை பார்த்துட்டு வந்து இந்த அரசாங்கத்துக்கு அறிக்கை தரோம். அப்படிங்கும்போது உளவுத்துறைக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அப்போ என்னைக்கா இருந்தாலும் அந்த பையனுக்கு இம்மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடும். அது வந்து நீங்கள் திருநெல்வேலி டவுனில் கொண்டு போய் வச்சாலும் சரி, அண்டார்டிகாவில் ஒரு கண்டத்தில் எங்கேயாவது போய் ஐஸ் கட்டிக்கு நடுவில் வச்சாலும் சரி, இது நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறோம். அப்போ சொல்வதை இந்த அரசாங்கம் ஏன் கவனிக்கலை? உளவுத்துறைன்ற ஒரு துறையை அது எதுக்கு வச்சுருக்கீங்க? மொத்தமாக அது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டு போகலாம் அந்த துறையை. எதுக்கு அந்த துறை? எங்கேயுமே இது நடக்கும்ன்றத சொல்ல மாட்டேங்குதா? இல்லை சொன்னால் இந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குதா? இல்லை முதல்வர் அந்த உளவுத்துறையோட குறிப்புகளை எல்லாம் தினமும் பார்க்குறாரா இல்லையா? தமிழ் படிக்கத்தானே தெரியும் அவருக்கு. படிக்கிறாரா இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசுகிறாரா இல்லையாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சார். இது வெறும் நீங்கள் சாதியவாதிகள்னு ஆமாம் அந்த ஊரில் பெரிய சாதியாக இருக்கிறான், பெரிய சாதி இந்த சென்ஸ் நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்கான். இவன் 100 குடும்பம் இருக்கிற இடமும் 2000 குடும்பம் இருக்கிற இடமும் யார் பெரிய சக்தி? 2000 பேர் இருக்க குடும்பம் தான். அப்போ என்ன ஆகும்? அவன் வந்து அந்த இடத்துல மைனாரிட்டியாக இருக்கிற எஸ்சியை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்போ நீ ஒட்டு மொத்தமாக என்ன பாதுகாப்பு கொடுத்த? விசிகேல சிந்தனை செல்வன் ஒரு அமைச்சர் இருக்கார், இது எம்எல்ஏ இருக்கார், உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? கருணாநிதி அவர்களே பிறந்த நாளை நீங்கள் என்ன நாள் அனௌன்ஸ் பண்ணணும்?
மாநில சுயாட்சியோட நாளாக இதை செம்மொழி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாரு. அவர்லாம் உண்மையிலேயுமே இந்த பட்டியல் இனத்துக்காக ஒரு காலத்தில் பேசின ஆள் தானாங்கிற கேள்வி வருது. இன்றைக்கி அந்த பையன் பாதிக்கப்பட்டான், திருப்பி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்க, அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அப்போ என்ன இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே தான் இருக்குமா? அப்போது நீங்கள் வந்து என்னென்னா இது ஒட்டுமொத்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர், உளவுத்துறையோட ஃபெயிலியர் அண்ட் இந்த துறைக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் வந்து அந்த போஸ்டிங், அந்த காவல்துறைக்கு அமைச்சர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு யார்கிட்டையாவது அதை கொடுத்தா நல்லாயிருக்கும். இருக்கிற அந்த 10 மாதம் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கான நீதி அப்படிங்கிறது நீங்கள் காலேஜுக்கு போகிறது, கூட்டிகிட்டு போகிறது, படிக்க வைக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவனுக்கான பாதுகாப்பை எந்த வகையில் நீங்கள் உறுதி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச கேள்வியை விசிக்கே எழுப்பணும். ரவிக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. சனாதனவாதிகளிடம் வந்து போராடி வெற்றி பெறும் திமுக ஏன் சாதியவாதிகளிடம் வந்து தோற்குது அப்படிங்கிறதுல கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. திமுகவே பக்கா சனாதானவாதிங்க. திமுகவே 1ஆம் நம்பர் சனாதானவாதி, திமுகவே 1ஆம் நம்பர் சாதியவாதி. திமுக என்னது இன்னைக்கு ஏதோ உங்கள் அமைச்சர் வந்து என்னது அவர் என்னது அந்த அமைச்சர் பேர் நாங்கள் இந்து சேகர்பாபு மாதிரியான ஒரு சனாதானவாதியை நீங்கள் வைத்துக்கொண்டு திமுக சனாதான கட்சியிலே இல்லை அப்படின்னு சொல்லி ரவிக்குமார்லாம் இப்படி பிழைப்புக்காக பேசுகிறாருன்னா, இந்த பிழைப்புக்காக பேசிக்கிறதால தாங்க இங்கே இப்போ பட்டியலினத்துக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. இது வேறு ஸ்டேட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? இப்போ ஆந்திராவில் இது தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இங்கே கருணாநிதி ஒரு துரோகத்தை செய்து விட்டு போனார் இல்லையா பட்டியலினத்துக்கு, ஒரு அருந்ததியர் சமூகத்துக்கு மட்டும் 3%ன்னு. அந்த மாதிரி உள்ள ஒதுக்கீடு இல்லாமல் தெலுங்கானாவில் போன வாரம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற பட்டியலினத்தை எல்லாத்தையும் கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் 3 பிரிவாக அதை பிரித்து 3 பிரிவுக்கும் ஈக்குவலாக ஒரு அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்க முடியுமா? இதை கேட்பாரா போய் சிந்தனை செல்வன்? இதை கேட்பாரா ரவிக்குமார்? இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் உங்களை எம்எல்ஏவோ எம்பியாவோ அனுப்பிச்சி விட்டது. திரௌபதி அம்மன் கோயில் விவகாரம் வந்து ஒரு 2 வருடங்களாக நீடித்து வந்தது. அந்த கோயிலும் வந்து அந்த ஊரில் மேல்பாதி கிராமத்தில் வந்து பூட்டப்பட்டு இருந்தது. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படியும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பாதுகாப்போடும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் வந்து போயிட்டு சாமி தரிசனம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த முன்னெடுப்பு ஒரு ஆரோக்கியமானதா? நீதிமன்ற உத்தரவுக்கு எல்லா தரப்பு மக்களுமே வந்து கொஞ்சம் சுமூகமாக போயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? சார், அது மேல்பாதி விவகாரத்தை பொறுத்தளவுக்கு மேல்பாதின்னு இல்லை, இந்த வட மாவட்டங்கள்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே பட்டியலினம் வெர்சஸ் வன்னியர்கள் அப்படின்னு உருவாக்குற பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட்டே உருவாக்குற பிரச்சனைகளா, கவர்மெண்ட் சார்ந்து இருக்கின்ற ஆட்கள் உருவாக்குறதா, ஊரில் உண்மையிலுமே பொதுமக்கள் அவ்வளோ சாதிய ரீதியாக உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி சென்சிட்டிவாக ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகுகின்ற அணுகுமுறையே நம்மக்கிட்ட இல்லை சார். சரிங்களா? நம்ம அங்கே ஒரு பிரச்சனை நடந்த உடனே அதை என்ன பண்ணிடுறோன்னா, இது எல்லாமே மாம்பழ கட்சிக்காரன் பண்ணான், பழியை அவன் மேலே போட்டுரு அப்படின்னு நம்ம அது எல்லாத்தையுமே இந்த துருவ அரசியல், இருதுருவ அரசியல்னு சொல்கிறோம்ல, போலரைஸ் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கும். அது இவன் மாம்பழம் கட்சிக்காரன், இந்த பக்கம் விசிக கட்சிக்காரன், இவன் 2 பேத்துக்கும் பிரச்சனை, அதனால அங்கே அது எப்படி. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாகவே ஒரு அணுகிட்டு இருந்தேன்னா அவன் எப்போ தான் மனுஷனாக வாழ நீங்கள் 2 தரப்புக்குமே கற்றுக் கொடுப்பீங்க? எப்போ தான் கற்றுக் கொடுப்பீங்க? உங்களுக்கு எல்லாமே எல்லா சாதி பிரச்சனையுமே நீங்கள் இருதுருவ அரசியலுக்குள்ளேயே வைக்கிறேன். இவன் அவன், இவன் அவன், இவன் அவன். அந்த இவன் அவன் பிரிக்கிறவன் எவன்டா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. யார் பிரித்து வச்சுருக்கீங்க? எதுக்காக பிரித்து வச்சுருக்கீங்க? எத்தனை சாதி பிரச்சனைக்கு நீதிமன்றம் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும், நீங்கள் அமல்படுத்துவீங்க? ஹவு லாங்? எவ்வளோ நாள் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? அப்போது இந்த அரசாங்கம் இந்த நீங்கள் வச்சுருக்கீங்களே இந்த பெரியார் மடம்லாம், அந்த பெரியார் மடத்தில் இருந்தெல்லாம் பெரியார் பேரை சொல்லி பல லட்சம் கோடிகள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? பிஜேபி உள்ளே வரான், ஆர்எஸ்எஸ் உள்ளே வரான்னா நீ வேலை பார்க்கலாம், அதனால தான் அவன் உள்ளே வரான். அவன் உள்ளே வரதை தடுக்கிறதுக்கு நீ என்ன வெங்காயத்தை பண்ண? அவன் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி கிராமங்களுக்கு கோயிலை வச்சு பிரச்சனை உருவாகணுன்றது தான். நீ ஒரு 4 வருஷம் அந்த கோயிலை அரசாங்கமாக உள்ளே போய் பூட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி நீதிமன்றம் உள்ளே போகிறோம். நாளைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எலெக்ஷன் வர்றதுனால என்ன பண்ணுவீங்க? திருப்பி 2 தரப்புக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுவீங்க. நடக்கும். இது மிக நிச்சயமாக டிஎம்கே பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். டெஃபினட்டாக எழுதி வச்சுக்கோங்க, இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வர்றதுனால திருப்பி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதையாவது ஒன்று தோண்டி விட்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனப்போ இவங்களை பிடிச்சி அடித்தாங்க, அவங்கள பிடிச்சி மிதிச்சாங்கன்னு திருப்பி ஒரு பிரச்சனை பண்ணி அதை ஒரு பயங்கரமாக சென்சிட்டைஸ் ஆக்கி
அதை அவங்க 2 பேர்த்தையும் இது பண்ணி பாரு உங்களுக்கு பாதுகாவலனாக நான் தான் இருக்கிறேன், அதனால நீங்கள் எனக்கு ஓட்டு போடுன்னு ஒரு ஈன குரூப் போய் கேட்கத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு என்னது அங்கே அந்த கிராமத்துக்குள்ளே அவன் வந்து சாதியெல்லாம் மறந்துட்டு ஒற்றுமையாக இருக்கிறவன்ட்ட உங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக அவன்கிட்ட போய் அவனை எப்பயும் இந்த பக்கம் டே நீ இப்படி டே நீ மாமலை கட்சிக்காரன்டா, நீ மாமலை கட்சிக்காரன்டா, நீ மோசமானவன்டான்னு அவனை பிரித்து வைக்கிறது, இந்த பக்கம் டே நீ எஸ்சிடா அவனை போட்டு படுத்துறான்டான்னு இந்த இருதுருவ அரசியலை ஒழிக்காத வரை இந்த மாதிரி நிறைய மேல்பாதி கிராமங்கள் உருவாகிட்டே இருக்கும். நீதிமன்றம் டு சம் எக்ஸ்டென்ட் இந்த மாதிரி கேஸை எடுக்கும், தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் இது ஒருபோதும் நிரந்தர தீர்வு கிடையாது. தீர்வுங்கிறது மக்கள்கிட்ட இருந்தது தான். நீதிமன்ற தீர்வுகள் மூலியமாக இங்கே தீர்வு கிடைக்கும்னா இன்னைக்கு டவுரி கேசஸே நடக்கக்கூடாதே சார், பெண்கள் மீது அட்ராசிட்டியே நடக்கக்கூடாதுல்ல. அதனால சட்டம் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான். இங்கே மனமாற்ற மக்களிடத்தில் தான் தேவை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி.